Aquarius, hi. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது லைக் மெசேஜ் ஃப்ரம் த டேரோ. உங்களோட ஃபியர்ஸ் என்ன, உங்களோட பிளாக்கேஜஸ்லாம் வந்து என்ன அட்வைஸ் கார்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெர்மைட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் ஆரக்கல் கார்ட்லேருந்து ஒரு அட்வைஸ் கார்டு வந்து நான் வந்து எடுப்பேன். அது போக லைக் அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். உங்களோட ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது இப்போ ரிகார்டிங் த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அதை பொறுத்து என்ன இருக்குது அப்படின்றது வேணும். ஸோ இஃப் ஆர் வெரி நியூ டு மை சேனல், மை நேம் இஸ் அனிதா. ஐம் அ டேரோ ரீடர். அது வந்து ஒரு தமிழில் இருக்கிறத விட ஒரு தங்கிலீஷில் வந்து இருக்கும். ஓகே, இங்கிலீஷும் தமிழும் கலந்துருக்கு. ஸோ தங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். மோஸ்ட்டாக நான் தமிழில் வந்து டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சுத்த தமிழில் தான் பேசுகிறேன், சுத்த தமிழ். ஓகே, இதை தாண்டி லைக் நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து லைக் ஒன்லி வாட்ஸ்அப் ஆர் த்ரூ இன்ஸ்டாகிராம். என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அதில் தான் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டெஸ்டினி அப்படின்றது வந்து கிடையாது. டேரோ எப்பயுமே ஒரு கைடன்ஸ். நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் வச்சோ இல்லை நான் கொடுக்குறதில்ல, டேரோ கொடுக்குற கைடன்ஸை வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் பிகின். இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஓகே, பர்சனல் ரீடிங் வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு மன் பண்ணுவோம். ஓகே, Aquarius, what's a message you want to show? 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 Something is very slow and something is very, you are moving towards something. Okay, பார்க்கலாம். எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு ஷிஃப்ட் ஓவர் வந்து நடக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க. நீங்கள் தான் அதை நோக்கி போகிறீங்க. பட் அங்கேருந்து வந்துட்டு லைக் நீங்கள் நோக்கி போகிற விஷயம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் பாட்டம் ஆஃப் த டேக் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்றது வந்து மீனிங் சொல்லும். ஸோ அதோட கார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 of Swords. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த பக்கமாக அந்த பக்கமான்றது ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி வந்து இல்லை. அது வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்றத வந்து டால்ஃபின் கார்ட்ஸை பார்ப்போம். வாட்ஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு ஷோ ஃபார் Aquarius? வாட்ஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு ஷோ ஃபார் Aquarius? வாட்ஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு ஷோ ஃபார் Aquarius? Show me the cards, please. Watch your thoughts. It is important to only think about what you desire and what not to fear. Okay, so it is important to only think about what you desire and what not to fear. Okay, ஸோ உங்களோட தாட்ஸை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்துட்டு லைக் கரெக்டான வந்து பாசிட்டிவாக ரொம்ப வந்து லைக் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக விடாமல், கிளம்ஸி ஆக விடாமல் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி என்ன நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து கொண்டு வருவோம். ஓகே, நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு ஸ்டேபிளாக இருக்காத ஒரு சமயத்தில் எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்காதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கணுன்றது கிடையாது. உங்களோட தாட்ஸை கிளியராக வந்து வச்சுக்கோங்க. தேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு திங்க் அபவுட் உங்களுக்கு என்ன வேணும். அந்த ஃபியரை நினச்சி நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து பயப்படக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு கார்ட்ஸாக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். எதுக்கு வந்து இந்த 8 of Wands ரிவர்ஸில் இருக்குது, எதுக்கு வந்துட்டு Knight of Swords இருக்குது. லைக் you want to do something but situation is not under your control அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, why the 2 of Swords is here? Why the 2 of Swords is here? Why the 2 of Swords is here? Clarification, please. Why the 2 of Swords is here? Why the 2 of Swords is here? Could be the friendship, could be the partnership-ஆக இருக்கலாம், கொலாபரேஷனாக வந்து இருக்கலாம், பிஸ்னஸில் வந்து இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி பீப்புளாக வந்து இருக்கலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் லைக் சம்திங் உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஒரு கரெக்டாகவே இல்லை. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஒன்லி திங்க் அபவுட் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன டிசைர் பண்ணுறீங்க, அதை மட்டும் வந்து ஃபியரை நினச்சி பண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா
you're fearing a lot, you're worrying a lot because something which has happened has distracted your உங்களோட தைரியத்தை, உங்களோட இதை எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். சம்திங் ஷேக்கியாக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. உங்களோட ஓவரால் எனர்ஜியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் விச் இஸ் நாட் வெரி ஸ்டேபிளாக வந்து இல்லை அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. குட் பி ரிகார்டிங் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவ்வர்ஸ் ஆர் எனர்ஜி தான் நம்ம வந்து இங்கே வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, why the 8 of wands is in reverse, why the 8 of wands is in reverse, why the 8 of wands is in reverse. Like you know, 8 of wands வந்து பார்த்துட்டிங்கன்னா சடனாக ஒரு ஷிஃப்ட் ஓவர் வந்து நடக்கிறது அப்படின்றது ஒரு மீனிங் தான். பட் 8 of wandsே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இட் டஸ் மீன் லைக் நோ லாட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி. நான் சொன்னேன்ல சம்திங் ஷேக்கி விச் ஹஸ் ஹேப்பன். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, நிறைய டிலேஸ் வந்து இருக்குது. பட் இப்போ வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா காய்ச்சி வச்சு பார்க்கும்போது ஐ டோன்ட் சே எனி திங் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன். கண்டிப்பாக வந்து டிலேஸ் வந்து இருக்கும். லேக் ஆஃப் டிரெக்ஷன் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து நடந்துராது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், நிறைய ஹீலிங்கான ஒரு இதுலேருந்து நான் வெளியே வரணுன்றது நினைக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நினச்ச ஒரு விஷயமாக கூட வந்து இருக்கலாம். ஓகே, பட் டிலேஸ் டெஃபினெட்லி தேர். அதை நீங்கள் ரெகக்னைஸும் வந்து பண்ணுறீங்கன்னு தான் நான் வந்து சொல்லணும். கண்டிப்பாக. ஓகே, why the Knight of Swords, பட் இருந்தாலும் லைக் யூ வாண்ட் டு மேக் இட் ஹேப்பன். நீங்கள் அதை நோக்கி வந்து போகிறீங்க. ஏன்னா Knight of Swords இருக்கு. why the Knight of Swords is here, why the Knight of Swords is here, why the Knight of Swords is here. I don't know ஏன் இப்படியெல்லாம் தலைகீழ வரணும். தலைகீழ இந்த சென்ஸ் திருப்பி இருக்கு. why the Knight of Swords is here, why the Knight of Swords is here, why the Knight of Swords is here. ஓகே, லைக் யூனோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒர்க்கும் வந்து இருக்குது. ஏதாவது நம்ம வந்து பண்ணிடலாம். லைக் யூனோ நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் அதுக்கான வேலைகள், அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. ஏதோ ஒரு எனர்ஜி லைக் யூனோ. பட் கண்டிப்பாக இங்கே வந்து குட் பி ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்க முடியுது. இல்லைன்னா எனர்ஜினா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை ரொம்ப வந்து ஷேக் பண்ணிடுச்சு. ரொம்ப வந்து சடனாக வந்துட்டு ஒரு பெரிய இது வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. எதுவுமே ஒரு ஸ்டேபிளான வந்து உங்கள் மைண்ட் வந்து இப்போ அதுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய லாங் டேர்மாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட விஷயமா வந்து இருக்கலாம். பட் அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம் டிலேஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னே வந்து கரெக்டாக சொல்ல முடியும். பட் அதுக்கான ஒர்க் நீங்கள் வந்து லைக் தெர் இஸ் லாட் ஆஃப் லவ். நீங்கள் வந்துட்டு லைக் அதுக்கான ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கடுறீங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. why the Hanged Man is here, why the Hanged Man is here, why the Hanged Man. But the opposite person is not responding. There is no proper response அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொட்டென்ஷியலான ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்களோட ஆப்போசிட் சைடு, இல்லைன்னா உங்களோட பார்ட்னர், whoever it is. why the Hanged Man is here, why the Hanged Man is here, why the Hanged Man is here. ஐ ஃபீல் லைக் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துருந்தது. இப்போ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வந்து இருக்குது. ஐ ஃபீல் லைக் யூஆர் கிவிங் அப், யூஆர் மூவிங் அவே. Like the decision you have taken, it's giving you a lot of like but I feel like you're walking away from the certain situation. அந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் walk away பண்ணுறீங்க. But at the same time you have decided yourself like I'm going to be this kind of person from right now. இனிமேல் நான் இப்படி தான் நான் வந்து இருக்க போகிறேன், இந்த அளவில் தான் நான் வச்சுக்க போகிறேன், இனிமேல் இப்படி தான் நான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு டெசிஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறீங்க. You're starting something new over here. One thing is ending and the another one is beginning, because there is no proper response from the side, so that you're moving on, you're walking away. That is what it is, like நீங்க தான் வந்து you have given a lot of work from your side அப்படின்னு வந்து தோணுது. You have decided
லைக் you have gathered எல்லாமே கேதர் பண்ணி லைக் உங்களோட கரேஜ், உங்களுடைய போல்ட்னஸ், உங்களோட இன்டலெக்சுவல் திங் எல்லாத்தையும் கேதர் பண்ணி you have decided no, this is not at all, this is not for me அப்படின்றது வந்து you are deciding. What is your fear? Let's see, what is your fear? பட் நீங்கள் தைரியமாக வெளியே இருந்தாலும் உள்ளூரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான கவலைகள் வந்து இருக்குது. அந்த கவலையை தான் பட வேணான்னு சொல்லிட்டு லைக் இந்த கார்ட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே, what is your fear? What is the fear? What is the fear? What is the fear of the situation? What is the fear of the situation? ஃபியர் ஆஃப் த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, ஜக்லிங் மூமெண்ட்ஸாக இருக்குது. தெரியுதா? லைக் நான் சொன்ன மாதிரி ஓவரால் எனர்ஜி கன்ஃபியூஸ்டு, லைக் இன்னும் ரொம்ப கிளம்ஸியாக அந்த மாதிரி. வாட் ஆர் த பிளாக்கேஜஸ்? வாட் ஆர் த பிளாக்கேஜஸ்? வாட் ஆர் த பிளாக்கேஜஸ்? பிளாக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லவ் இஸ் அ வெரி பிக் பிளாக்கேஜ். லவ்வே ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாமா? So right now I think that is a very big blockage for you is love. How can they recover from this? How can they recover from this? Start something new. Follow your passion. Follow your spirit. Follow something which you like the most. Okay? Do that. Okay, advice நம்ம என்னன்னு வந்து பார்ப்போம். What is the best advice for the situation? What is the best advice of the situation? What's the best advice of the situation? Advice of the situation is clarity வந்து இருங்க. You have lot of choices now, lot of opportunities now, so go and pick that one. Now you have lot of choices, lot of options now because you have come out of it. ஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது அது மட்டும்தான் அப்படின்னு இருக்கும். இப்போ யூ ஹேவ் கம் அவுட், யூ ஹேவ் லாட் ஆஃப் சாய்ஸஸ் டு சூஸ் அ ரைட் ஒன் அப்படின்றது இட்ஸ் ட்ரைங் டு அட்வைஸ் யூ. ஓகே, கார்ட்ஸ் கீழே விழுந்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகும். Okay, you feel like like I'm doing slow or something because God's shuffle பண்றதே கொஞ்சம் நேரம் போகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா watch this video at like speed பண்ணி பாருங்க, like 1.5 இல்லைன்னா 1.25 கூட நீங்க வந்து பார்க்கலாம். Okay, so that you will not miss anything. My points. What is I mean, what's the outcome of the situation? What is the outcome of the situation? 3 cards, please. Outcome of the situation is take it slow. Take it slow. Try to take control of your situation. எல்லாமே ஸ்லோவாக தான் வந்து நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போங்க. உங்களோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் யூ டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சுச்சுவேஷன். உங்களுக்கு என்ன வேணுன்றது இப்போ ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிரும். கண்டிப்பாக அவுட்கம் பார்த்து அப்படி தான் தெரியுது. ஸோ அதை நோக்கி வந்து போங்க. ஓகே, the moon is here. Like moon card வந்து like moon, knight of pentacles, emperor வந்து moon card என்ன சொல்ல வருது அப்படின்னா like if there is something wrong, if you feel don't feel down, come up. Okay, take your power back and like be independent, be on your own, don't depend on anyone. ஒரு ஹாப்பினஸோ இல்லை ஒரு சேட்னஸோ மற்றவங்கனால வந்துட்டு அவங்க தான் உங்களோட ஹாப்பினஸ், அவங்க தான் இது அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் தானே, நானும் ஒரு இண்டிவிஜுவல். நம்மளோட சந்தோஷம் நம்மளோடது நம்மளை பொறுத்து தான் வந்திருக்கணும், அடுத்தவங்கள சார்ந்து வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஐ ஃபீல் லைக் டேக் யுவர் பவர், டேக் இட் ஸ்லோவாக ஹீல் பண்ணுங்கள். ஆல்வேஸ் டேக் அ கண்ட்ரோல் இன் யுவர் சுச்சுவேஷன். டிஃபெண்ட் பண்ணுங்கள், ஃபைட் பண்ணுங்கள், கிவ் அப் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.